بسم الله الرحمن الرحيم إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته إلى يوم الدين أما بعد فقال الله تعالى عز وجل وهو أصدق القائلين في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم ما رواه أبو داود عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول من صلى علي صلاة صلى الله عليه بها عشرا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم இவ்வையகங்களை படைத்து படைப்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இருள் சூழ்ந்த இந்த உலகிலே ஒளி விளக்காய் வந்துதித்த எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவருடைய அடிச்சுவடுகளை தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாகவும் தன்னுடைய வாழ்க்கையுடைய இலட்சியமாகவும் எடுத்து நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் கியாமத் பரிஹந்தம் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹுடைய சாதியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமா பள்ளிவாயிலே நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, நண்பர்களே, எண்ணி தரப்பட்ட பல மூச்சல் அடங்கிய இவ்வுலக வாழ்க்கையிலே எந்த விடயங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய நேசமும் கிடைக்குமோ அப்படியான எல்லா காரியங்களையும் தன்னால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவற்றை செய்வதன் மூலமாக அல்லாஹ் இன்னும் அல்லாஹுடைய ரசூலுடைய கோபமும் சாபமும் உண்டாகுமோ அப்படியான எல்லா காரியங்களையும் தனிமையிலும் கூட்டிலும் இரவிலும் பகலிலும் சதா காலமும் சதா நேரமும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசத்தை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகில் படைக்கப்பட்ட படைப்புகளில் ஒரு சிரேஷ்டமான ஒரு கண்ணியமான உயர்வான படைப்பாக அல்லாஹு தாலா மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். படைத்த ரப்புல் ஆலமீன் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாம் இந்த ஆதமுடைய பிச்சலங்களை, ஆதமுடைய பிள்ளைகளை, இந்த மனித வர்க்கத்தை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக படைத்த ரப்புல் ஆலமீன் பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார். இந்த மனிதர்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும், இந்த மனிதர்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலமாக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். இது எல்லா நபிமார்களிலேயும் இறுதியாக முத்திரையாக ஹாத்தமுல் அம்பியா வல் முர்சலீன், எல்லா நபிமார்களுக்கும் இறுதியாக எல்லா நபிமார்களுக்கும் முத்திரையாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வையகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியோருடைய வருகையை பற்றி பரிசுத்த குர்ஆனிலே தெளிவுபடுத்தும் பொழுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்,
அல்லாஹ் தஆலா நபி அவர்களை அவருடைய வருகையை அல்லாஹ் தஆலா வருகையை பற்றி கூறும்பொழுது அல்லாஹ் சொல்றான், இந்த அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அருட்கொடையாக நாம் அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா நபி அவருடைய அந்த வருகையை பற்றி கொடுக்கிறார். சோதர நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்தில் இந்த நபிக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் எந்த ஒரு நபிக்கும் இல்லாத அளவுக்கு மகத்தான ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபிக்கு வச்சுக்கிறான். எந்த அளவுன்னு சொன்னா தாரமியுடைய ஒரு ரிவாயத் வருது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைப்பதற்கு சுமாராக 2000 வருடங்களுக்கு முன்னால சூரா யாசின் அல்லாஹ் ஓதுறான். அந்த யாசின் ஓதக்கூடிய நேரத்தில் யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சுமாராக 2000 வருடங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துகளும் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னால ஓதப்பட்ட இந்த யாசீன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னக லமினல் முர்சலீன். இந்த கேட்ட ஒரு வார்த்தைய உலமாக்கள் ஈக்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முன்னால இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து தான் சொல்ல முடியும், முன்னிலையப்படுத்தி தான் சொல்ல முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 2000 வருடங்களுக்கு முன்னால ஓதின அந்த யாசீன்ல என்ன சொல்றான், இன்னக லமினல் முர்சலீன், நபியே நீங்க நிச்சயமாக அந்த ரசூல்மார்கள் இன்னும் உள்ளவர்கள் தான் என்று முன்னிலையில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய வஸ்துகள் அனைத்தையும் படைப்பதற்கு முன்னால அல்லாஹு தஆலா இறுதி நபியை படைக்கிறது என்ற ஒரு பொறுப்பு அல்லாஹ் தஆலா தெரிவு செஞ்சிட்டான், அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான். அதுக்கு பின்னால தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது, அதுக்கு பின்னால தான் உலகத்துடைய வஸ்துகள் படைக்கப்பட்டது என்பதாக தெளிவுபடுத்துறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிறையர்களே, இப்படியான ஒரு மகத்தான ஒரு கண்ணியமான ஒரு உயர்வான நபியைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நபியுடைய வர்ணனை, இவருடைய பொறுமதி அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்தில் ஓதின அந்த குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனும் அவனுடைய மலாயிகாமார்களும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிறையர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு தொழுறது ஒன்று இல்ல, அவனுக்கு இபாதத் இல்ல, அவனுக்கு நோன்பு இல்ல, எந்த இதர வணக்கங்களும் இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த ஆயத்தில் உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, இங்கே அல்லாஹ் தஆலா அல் இஸ்திம்ரார் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அல் இஸ்திம்ராருடைய சட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு முடிக்கிறதல்ல, அந்த ஸலவாத்தை சொல்லிட்டு முடிக்கிறதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறான், அவனுடைய மலாயிகாமார்களும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு விடுத்தம் சொல்லிட்டு முடிக்கிறது அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஸலவாத்தை நபியுடைய புகழ பாடிக்கொண்டே இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அல்லாஹ் மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய மலாயிகாமார்களும் என்ன செய்கிறார்கள்? நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, மலாயிகாமார்கள் அவருடைய எண்ணிக்கை என்ன? அவருடைய எந்த அளவு அவருடைய எண்ணிக்கை? படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனே சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. அல்லாஹ் சொல்றான், இந்த மலாயிகாமார்கள் இருக்கிறாங்களே அவருடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எப்படி எங்க காபாவை எங்களுக்கு தெரியுமோ, காபாவுக்கு மேலால இருக்கக்கூடியது தான் பைத்துல் மஅமூர்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அந்த இதுல எழுதக்கூடிய ஒரு ரிவாயத்துல வருது, எந்த அளவுக்கு சொன்னா அந்த பைத்துல் மஅமூர்ல சுமாராக ஒவ்வொரு நாளும் 70,000 மலாயிகாமார்கள் உள்ளுக்க சென்று கொண்டே இருக்கிறார்கள். சென்றவர்கள் திரும்பி வாரதும் இல்ல, சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்றா அந்த மலாயிகாமார்களுடைய தொகை என்ன சகோதரர்களே? உலகம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் உலகம் அழியும் வரை இந்த அமல்கள் நீடிச்சு கொண்டு இருக்கும் என்றால் அந்த மலாயிகாமார்களுடைய எண்ணிக்கையுடைய விசாலம் என்ன, அவனுடைய எண்ணிக்கையுடைய அளவு என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹும் அவனுடைய மலாயிகாமார்களும் இந்த ஸலவாத் சொல்கிறார்கள் என்பதன் மூலமாக அல்லாஹ் நாடுறது என்ன?
அல்லாஹ் விளங்கப்படுத்துறது என்னடா, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு விளங்கப்படுத்துறான் இந்த அமலுடைய பொறுமதி என்ன, இந்த ஸலவாத்துடைய பொறுமதி, இது அமலுடைய பொறுமதி. இந்த பொறுமதியை விளங்கப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவருடைய மலாயிக்காமார்களும் செய்யக்கூடிய அமல். எனவே தொடராயத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அன்பு கட்டளையை பிறப்பிக்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிகளே, அல்லாஹ் தஆலா இந்த ஸலவாத்துக்கு ஒரு விதமான சக்தி அல்லாஹ் தனித்துவத்தை வச்சுக்கிறான். ஸலவாத்தோட அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஸலவாத்துக்கு எப்படி இஸ்திக்ஃபாருக்கு ஒரு மகிமை தன்மையை வச்சுக்கிறானோ, இதே போல இந்த ஸலவாத்துக்கு தனித்துவமான மகிமைகள், தனித்துவமான சக்திகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது சம்பந்தமான எத்தனையோ ஏராளமான ஹதீஸ்களும் ஆயத்துகளும் எனக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் குறிப்பாக இந்த இடத்துல நோக்குவோம் என்பது ஒரு சாதாரண முடியுமான விடயம் அல்ல. ஒரு சில விடயங்களை நோக்குவோம். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, யார் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில இதை ஸலவாத் ஓதக்கூடிய அந்த பக்குவம், ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கம் வருமோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எந்த அளவுக்கு அதை ஏற்படுத்துவான்டா, அவனுக்கு இருக்கக்கூடிய என்ன விதமான கவலைகள், எல்லா கவலைகளில் இருந்து அல்லாஹ் தஆலா முற்று முழுதாக அவனுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை அளிப்பான். ஸலவாத் ஓதுறது மூலமாக கிடைக்கக்கூடிய எத்தனையோ பலன்கள் இருக்குது. மிக முக்கியமான சில பலன்களில் முதலாவது என்னடா, அல்லாஹ் மனக்கவலைகள், அதே போல எல்லா விதமான கவலைகள், டென்ஷன்கள், இதுல இருந்து அல்லாஹ் தஆலா விடுதலைய விமோசனத்தை கொடுப்பான். இதற்கு சான்றாக எத்தனையோ குர்ஆன் ஆயத்துகளும் ஹதீஸ்களும் இருந்து கொண்டிருக்குது. அதுல வரக்கூடிய ரிவாயத்து தான் திர்மிதியுடைய ஒரு ரிவாயத்துல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு சம்பவம் வருது. ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்களே இந்த ரிவாயத்தை சொல்றாங்க. குல்து யா ரசூலல்லாஹ் இன்னி உக்ஸிரு ஸலாத்த அலைக், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நான் அதிகமா ஸலவாத் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன், உங்கள் மீது அதிகமா ஸலவாத் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் யா ரசூலல்லாஹ். ஃபகம் அஜ்அலு லக மின் ஸலாத்தி, ஏன துதுவால ஏன இதர நேரங்கள்ல உங்களுக்கு எந்த அளவு நான் ஸலவாத் சொல்றது யா ரசூலல்லாஹ், எந்த அளவு சொல்றது எனக்கு சொல்லித்தாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஷித, நீங்க நாடுற அளவுக்கு, உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்க சொல்லிக்கோங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அப்படியா, குல்து அர்ருபு, யா ரசூலல்லாஹ் நாலுல ஒரு பகுதி நான் என்ன ஸலவாத் ஓதிக்கொள்ளவா, என்ன துஆக்கள்ல நாலுல ஒரு பகுதியை ஸலவாத்தை சேர்த்துக்கொள்ளவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஷித, நீங்க விரும்புற அளவுக்கு செஞ்சுக்கோங்க. ஆனா ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், ஆனா இன்னும் அதிகரிச்சா உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் நபியோட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னா அன்னிஸ், நான் அரவாசி என்னுடைய துஆக்கள்ல ஸலவாத்தை ஓதிக்கொண்டு மீண்டும் அரவாசிய துஆ கேட்கிற விஷயத்திலையும் இதர நேரங்கள்ல எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்கள்ல அரவாசி பகுதியில் நான் என்ன செய்கிறேன், ஸலவாத்துக்காக வேண்டி ஒதுக்கவா யா ரசூலல்லாஹ்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு விரும்பினா அப்படி செய்ய, ஆனா ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருல் லக், இன்னும் அதிகரிச்சா அவங்களுக்கு நல்லவா இருக்கும். மீண்டும் கேட்கிறாங்க ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்படியா, அப்படி அந்த சுலுசைன் 3/2 ஓதுவா யா ரசூலல்லாஹ். மீண்டும் நபி அவர்கள்ட்ட இதே பதில் வருகிறது. கடைசியா சொன்னாங்க, அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஜ்அலு லக ஸலாத்தி குல்லஹா, அப்படின்னா இந்த முழு துஆவையும் ஸலவாத் ஆக்கி கொள்ளவா யா ரசூலல்லாஹ், எனக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள் அதிகமாக ஸலவாத் ஓதிக்கொள்ளவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அப்படி ஓதுவீர்கள் என்றால், அப்படி ஓதுவீர்கள் இதன் துக்ஃபா ஹம்மக வ யுக்ஃபரு லக ذنبக, அப்படியா, இப்படி நீங்க ஸலவாத் ஓதுவீங்களா, அப்படி நீங்க ஸலவாத் ஓதினா உங்களுடைய எல்லா விதமான கவலைகளுக்கும் அல்லாஹ் போதுமானதாகி விடுவான். எல்லா வித கவலையிலும் முற்று முழுதாக இல்லாம போவோம். அது மட்டுமல்ல, வயுஃபரு லக ذنبக, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்றான். இந்த ஹதீஸுக்கு கீழால
உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்தில் அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, துனியாவுடைய கவலையாக இருக்கலாம், ஆஹிராவுடைய கவலையாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு கவலையாக இருக்கலாம். தனது குழந்தையை பத்தி கவலைப்படுறாரு, ஏட குழந்தை ஏட பேச்ச கேட்கறது இல்ல. சகோதர நண்பர்களே, ஸலவாத்தில் அதிகமாக ஓதி வராரா, குழந்தை தான் சொல்படி கேட்டு நடக்கும். மனைவி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண் குளிர்ச்சியாக ஆக்குவான். எனவே யாருடைய வாழ்க்கையில அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கம் இருக்குமோ அன்பானவர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ் எல்லா விதமான கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பான், பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ரிவாயத்து முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, யாரு அதிகமாக ஸலவாத் ஓதுவாங்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விடுத்தம் ஒரு ஸலவாத் ஓதிட்டா அல்லாஹ் 10 விடுத்தம் எங்களுக்கு என்ன செய்யறான், ஸலவாத் செல்றான். அல்லாஹ் 10 விடுத்தம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு அல்லாஹ் பார்க்கிறான். அந்த ரிவாயத்தில் வருது, மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரான், யார் ஒரு விடுத்தம் நபியோர் மீது ஸலவாத் சொல்வாங்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 விடுத்தம் ஸலவாத் சொல்வதாக வந்திருக்கு. உடைய ரிவாயத்து நசாயில வரக்கூடிய ரிவாயத்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சொன்னாங்க, மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர ஸலவாத், யார் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸலவாத் சொல்வார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 விடுத்தம் அந்த மனிதருக்கு ஸலவாத் சொல்றான். அது மாத்திரமல்ல, வஹுத்தத் அன்ஹு அஷ்ரு ஹதீஆத்தின், அல்லாஹ் தஆலா அவட்டது 10 பாவங்கள் அல்லாஹ் அளிக்கிறான். ஒரு ஸலவாத் ஒரு விடுத்தம் சொல்றாரு, அவருக்கு 10 என்ன செய்யப்படும், 10 விடுத்தம் அவருக்கு ஸலவாத் சொல்லப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல சகோதர நண்பர்களே, வருஃபிஅத் லஹு அஷ்ர தரஜாத்தின், 10 விதமான அந்தஸ்துகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்து நாள்ல உயர்த்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, யாருடைய வாழ்க்கையில இந்த ஸலவாத்தை பழக்கி கொள்வாங்களோ உண்டாக்கி கொள்வாங்களோ அல்லாஹ் தஆலா கியாமத்து நாள்ல நபியோருடைய நெருக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான், நபியோருடைய ஷஃபாத் கிடைக்கும். எந்த அளவுன்னு சொன்னா திர்மிதியுடைய உடர் ரிவாயத்து வருது, அவுலன்னாஸ் பி யௌமல் கியாமா அக்ஸருஹும் அலைய ஸலாத்தி, கியாமத்துடைய நாள்ல எனக்கு மிக மக்கள் மிக நெருக்கமானவங்க யாருந்தா, யார் என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னார்களோ அவர்கள் தான் மனிதர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடைய ரிவாயத்து வருது சகோதர ரஹ்மானே, அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத்து, அந்த ரிவாயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் அல்லாஹும்ம அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரம இன்தக யௌமல் கியாமா என்று யார் இந்த ஸலவாத் என் மீது சொல்வாங்களோ வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, ஏன ஷஃபாஅத் அவருக்கு கட்டாயமாயிருச்சுன்னு சொல்லி காட்டி. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது சிறையில்லை நண்பர்களே, ஸலவாத்துக்கு எண்ணில் அடங்காத பல சிறப்புகள் இருக்குது. யாருடைய வாழ்க்கையில ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவர்களுக்கு ஜாஃபா மறதி உண்டாகாது, ஜாஃபா மறதி உண்டாது. எத்தனை வயசுகள் போலாம், எத்தனை தள்ளாடு வயதுகள் உண்டாக்கப்படலாம், அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு ஜாஃபா மறதியை உண்டாக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, ஸலவாத் சொல்லக்கூடியவரே அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விதமான கம்பீரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அவருக்கு முன்னால பாவங்கள் நிகழாது, அவர்களை கொண்டு எத்தனையோ விதமான நலவுகள் உண்டாகும். யாருக்கு இப்படி சொன்னா, யாருடைய வாழ்க்கையில் அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குமோ அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி. அன்பானவர்களே, நல்லடியார்களே, சிநேகிதர்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா எமது நேரங்களை எமது படங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் பிரயோஜனமான அமைப்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செலவழிக்க வைப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எப்படி அவருடைய பணங்களை செலவழிக்க வைத்தானோ அப்படியான நல்ல விடயங்களுக்காக வேண்டி எங்கட பணங்களை எங்கட நேரங்கள் அல்லாஹ் செலவழிக்க வைப்பான். நேரங்கள் அல்லாஹ் தஆலா வீணடிக்க விட மாட்டான். அதே போல யாருடைய வாழ்க்கையில அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவர் எந்த துவா கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நிறைவேற்றி வைப்பார். அவர் கேட்காமலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துவாவை அவருக்கு நிறைவேற்றுவார். ஒரு துவாவை ஆசைப்படுவாரு, எனக்கு இப்படி இருக்கணும், இந்த துவாவை அல்லாஹ்ட்ட கேட்கணும், இதை அடைஞ்சு கொள்ளணும்னு அவர் ஆசைப்படுவாரு. அந்த துவாவை கேட்காமலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஸலவாத்துடைய பரக்கத்தின் மூலமாக அந்த துவாவை அவருடைய காரியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைக்கிறார். உடல் ரிவாயத்தில் வந்து சோதனை நண்பர்களே, துவாக்கள் கபூலாகணும்னு சொன்னா அந்த துவாவில் எப்படி அல்லாஹ் புகழ்ந்ததுக்கு பின்னால
அன்பு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஸலவாத்து சொல்லப்படும். அதே சந்தர்ப்பத்தில் அந்த துஆவுடைய இறுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்பட்டாதான் அந்த துஆ கபூலியத்துக்குரிய துஆவாக மாறும். எந்த துஆல அல்லாஹ்வை புகழவும் இல்லை, அன்பு நபியுடைய ஸலவாத்தும் சொல்லப்படலடா அந்த துஆவுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விஷயத்தில் அது சந்தேகத்துக்குரிய துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒருத்தர் தொழுகிறாரே, அத்தஹியாத்தை மட்டும் ஓதுறாரே, அதுல வரக்கூடிய சலாத்தே இப்ராஹிமிய்யான்னு ஓதலன்னு சொன்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாத சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பு நபியுடைய அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எல்லா இபாதத்திலையும் அல்லாஹ் அந்த நபியை ஞாபகம் ஊட்டணும், நபியுடைய புகழ சொல்லணும் என்பதற்காக ஸலவாத்தை இணைச்சித்தான் அல்லாஹ் வச்சுக்கிறான். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, யாருடைய வாழ்க்கையில அதிகமாக இந்த ஸலவாத் ஓதக்கூடிய பழக்கம் வைக்குமோ அல்லாஹ் கண்ணியமான மௌத்தை கொடுப்பான், கண்ணியமான மௌத்தை கொடுப்பான். ஸலவாத் சொல்லக்கூடிய கிதாபுகள்ல உலமாக்கள் அழகான முறையில் எழுதுறாங்க, ஒரு ஹதீஸ் ஆதாரத்தோட எழுதுறாங்க, யாருடைய வாழ்க்கையில அதிகமாக ஸலவாத் ஓதியக்கூடிய மனிதர் அவர் மரணிச்சாருடா அவருடைய முகத்தில் அல்லாஹ் அந்த ஸலவாத்தினுடைய நூறுடைய பிரகாசத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். ஸலவாத் எப்படி நூறோ, ஸலவாத் எப்படி பிரகாசமோ, ஸலவாத் எப்படி ஒளியோ, அந்த ஸலவாத் ஓதின மனிதன் மரணிச்சதுக்கு பின்னால அவனுடைய முகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நூற அந்த பிரகாசத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாரே, சிநேகிதர்களே, இப்படியாக ஸலவாத்துக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போல ஸலவாத்து ஓதாதவர்களுக்கு எச்சரிக்கை வந்திருக்கிறது. அதிகமாக ரமதானுடைய மாதத்தில் கேட்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு ஏறாங்க, வானவர் தலைவர் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே 3 பதுவாக்களை செய்தாங்க. நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்களே, அதுல ஒரு பதுவா தான், யார் என்னுடைய பேர் கேட்டு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர்கள் கேட்டு ஸலவாத்து சொல்லலையோ அவருக்கு நாசம் உண்டாவதுன்னு சொல்லி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்ல எல்லா மலாயிகாமாருடைய தலைவர் பதுவா செஞ்சாங்க. அன்புக்குரிய நண்பர்களாவின் நல்லடியார்களே, அதே திர்மிதியுடைய ஒரு ரிவாயத்தில் வருது, அல் பகீல் வதுகிர இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹி, அது ஆக பெரிய கஞ்சக்காரர் யார் தெரியுமா, ஆக பெரிய கஞ்சர் யார் தெரியுமா, என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லலையோ அவன் தான் ஆக பெரிய கஞ்சன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, உலமாக்கள் இந்த மசாயில எழுதக்கூடிய நேரத்தில் ஸலவாத்து எந்த அளவுக்கு சொல்லணும், எழுதக்கூடியவரே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹம்மது அஹ்மத் என்று பெயர் எழுதப்பட்டா எழுதினவர் ஸலவாத்து சொல்லணும், அந்த பெயரில் கேட்கப்பட்டா அதை கேட்டவர் சலாம் சொல்லணும், அது வாசிச்சவர் சலாம் சொல்லணும் என்பதாக ஸலவாத்து சொல்லணும் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்திக்குதே இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாதாரணமாக விற்று கிடையாது சகோதரர்களே. இந்த ஸலவாத் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுறான், எத்தி வைக்கிறான். ஒரு ரிவாயத்தில் வருது, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ரிவாயத்தில் சொன்னாங்க, ஃபஇன்ன ஸலாத்தக்கும் தபலுகுனி ஹைஸு குன்தும், நீங்க எந்த ஊர்ல இருந்து, எந்த கிராமத்துல இருந்து, எந்த இடத்துல இருந்து நீங்க ஸலவாத்து சொன்னாலும் கூட அந்த ஸலவாத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தபலுகுனி என்னை வந்தடையும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அபுதாவுடைய ரிவாயத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மா மின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைஹி ரூஹி ஹத்தா அருத்த அலைஹி ஸலாம். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் எனக்கு சலாம் சொல்றாங்களோ, யார் என் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்றாங்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய ரூஹை எனக்கு கொடுத்து அந்த சலாத்துக்கும் பதில் சொல்றேன் என்பதாக திர்மிதியுடைய ரிவாயத் வருது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாருமே சிநேகிதர்களே, எனவே நாங்கள் அதே போல என்ன செய்யப்படணும், அதிகமாக ஸலவாத்து சொல்லப்படணும். எப்படி எல்லா நாட்களிலேயும் ஸலவாத்து சொல்லுவோமோ இந்த வெள்ளிக்கிழமை அன்று விசேஷமாக குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று அதிகமாக இருக்கக்கூடிய எப்படி எங்களுக்கு சுண்ணத்தான குளிப்பு சுண்ணத்தோ நேர காலத்தோடு வாரது சுண்ணத்தோ
ஆடைகள்ல புதிய ஆடைகள் அடிச்சு கொண்டு வாரது, அத்தர்கள் பூசி கொண்டு வாரதெல்லாம் சுண்ணத்தோ. சகோதர நண்பர்களே, இதே போலத்தான் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அபூதாவுடைய ரிவாயத்துல அவ்ஸ் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இன்ன மின் அஃதலி அய்யாமிக யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம் இருக்குதே ஆக சிறந்த தினம். எனவே ஃபஅக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி, அன்றைய தினத்தில் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முபாரக்கான வாயில சொன்னார். எனவே அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, நாங்கள் நபி மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். எந்த அளவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஸலவாத் சொல்லப்பட்டதோ இப்ப சொல்லப்பட்ட மட்டுமல்ல, எத்தனையோ விதமான சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான். இமாமுனா ஷாஃபி அலைஹி ரஹ்மா அவர்கள் தனது மாணவர்கள்ட்ட பாடக்கூடிய நேரத்தில் ஒரு விடயத்தை சொல்றாங்க, என்னடா நான் நபி அவர்களை அதிகமாக கனவுல காணுவேன். எப்படா வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதிகமாக நபி அவர்களை நான் கனவுல காணுவேன். மாணவர்கள் கேட்டாங்க, இந்த கனவுல காக்குறீங்களா, இதுக்குரிய அமல்கள் என்ன, இதற்குரிய காரணம் என்னன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் இமாம் ஷாஃபி அலைஹி ரஹ்மா சொன்னாங்க, நான் எல்லா நாட்களையும் ஸலவாத் ஓதுவேன், அதிகமாக வெள்ளிக்கிழமையுடைய நாளில் ஒரு விசேஷமான ஸலவாத் ஓதுவேன். இந்த ஸலவாத்துடைய பரக்கத்தின் மூலமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காணக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி அலைஹி ரஹ்மா சொன்னாங்க. அந்த ஸலவாத் சகோதர நண்பர்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் லம் யுஸல்லி அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் கமா அமர்த பிஸ்ஸலாத்தி அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் யுஸல்லா அலைஹி வ ஸல்லி அலா முஹம்மதின் கமா யம்பகி அன் யுஸல்லா அலைஹி என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத் நான் ஓதிட்டு தூங்குவேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்பேன். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, ஸலவாத்தை எப்போ ஓதுறது, எப்படி ஓதுறது, எவ்வளவு ஓதுறது சொன்னா ஸலவாத்தை எப்பயும் ஓத முடியும். இரவு பகல் நடக்கிற நேரத்தில் தூங்கக்கூடிய நேரத்தில் அவர் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வு நேரங்களில் நடக்கக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்திலையும் ஸலவாத் ஓதுறதுக்கு அனுமதி இருக்குது. எவ்வளவு ஓதுறது, யார் எவ்வளவு ஓதுவாரோ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்பட்டது போல பிரயோஜனத்தை அவர் அடைஞ்சு கொள்வாரு. எப்படி ஸலவாத் ஓதுறது? ஸலவாத்துல ஆக சிறந்த ஸலவாத் தான் அத்தஹியாத்துல வரக்கூடிய ஸலவாத், ஸலாத் இப்ராஹிமியா. அதை ஓதுறது ஆக குறைஞ்சது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஸல்லல்லாஹு அலா நபியில் உம்மி, ஏதாவது ஒரு ஸலவாத்தை என்னோட வாழ்க்கையில பழக்கமாக்கி கொள்ளணும். சோதனை ஏதாவது ஒரு ஸலவாத்தை என்னோட வாழ்க்கையில் நாங்கள் பழக்கமாக்கி கொள்ளணும். உலமாக்கள் ஒரு ஆச்சரியமான விடயத்தை சொல்றாங்க, என்னன்னா யாருடைய வாழ்க்கையில இந்த ஸலவாத்தை பழக்கி கொள்வாங்களோ, எப்படி ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவர்களை தூக்குறதுக்கு முன்னால அவருடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பும் இல்லை, கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் இதிலேயே வாழ்ந்தவர்கள் எப்ப நபி அவர்களை அவருடைய முபாரக்கான கையால தூக்குறாங்களோ அதுக்கு பின்னால அவருடைய வாழ்க்கையில எப்படி அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்தினார், பரக்கத்தை ஏற்படுத்தினார், நிம்மதிய சந்தோஷத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, எப்போ ஒரு மனிதன் ஸலவாத்தை நாங்களும் சுமப்போம் என்றால், என வாழ்க்கையில ஸலவாத்தை ஆக்கிக் கொள்வோம் என்றால், அல்லாஹு தஆலா இப்படியான விடயங்களை எங்களோட வாழ்க்கையிலையும் ஏற்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்கள்ல நாம் நபியோர் மீது இந்த ஸலவாத்தை சொல்லி இந்த ஸலவாத்துக்காக வேண்டி என்னென்ன சிறப்புகள் எல்லாம் ஒரு ஆளிலையும் ஹதீஸிலும் வந்திருக்கிறதோ அனைத்து சிறப்புகளையும் அடைந்து உலகிலும் ஆகிராயிலும் வெற்றியாளர்களாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானா. யா ரப்பி, யா அல்லாஹ், எங்களை பார்த்து மன்னிச்சிரு யா அல்லாஹ். நீ ரொம்ப இரக்கமானவன் யா அல்லாஹ், தாயை விடவும் பண்பனுக்கு இறக்கமானோடு யா அல்லாஹ். கேளுங்கள் தரையென்று வாக்களிச்சிக்கிறாய் யா அல்லாஹ். நீ வாக்கு மாறாதவன் யா அல்லாஹ். உட ரஹ்மத் விசாலமானது யா அல்லாஹ், உட மக்ஃபிரத் விசாலமானது யா அல்லாஹ். பாவியான அடியார்கள் கைது கேட்கிறோம் யா அல்லாஹ். ஃபித்ராவுடைய ஜமான்ல வாழ்றோம் யா அல்லாஹ். ஈமானுக்கு சோதனையான காலத்தில் வாழ்றோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ விதமான சோதனைகள் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அன்பு நபியின் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாக என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அனைத்து சிறப்புகளையும் என் வாழ்க்கையில் அடையக்கூடிய பாக்கியத்தை தாய் யா அல்லாஹ். ரப்பே, எங்களோட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எனக்கு இரக்கம் காட்டிரு யா அல்லாஹ். உலகத்தில் அதிகமான காலங்கள் வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ்.
அல்லா. எண்ணில் அடங்காத எத்தனையோ பாவங்களை செஞ்சுட்டோம் யா அல்லா. எட பாவங்களை எட தாய் தந்தைகளுக்கு மறைக்கலாம் யா அல்லா, மனைவி குழந்தைகளுக்கு மறைக்கலாம் யா அல்லா, ஊர் உலகத்துக்கு மறைக்கலாம் யா அல்லா. நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லா. ரப்பே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லா, உனக்கு மறைக்க முடியாது யா அல்லா. ரப்பே அந்த பாவங்களை நீ உண்மையான தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லா. மௌத்துக்கு முன்னால தௌபத்து நசுவாவை ஆக்கிறியா அல்லா. ரப்பே ரஹ்மானே பாவத்தோட நிலைமையில மௌத்து தந்துடாதே யா அல்லா. எட தாய் தந்தையை பார்த்து மடிச்சிரியா அல்லா. இந்த நிலைமைக்காக வருவதற்காக வேண்டி எத்தனையோ தியாகங்களை செஞ்சாங்க யா அல்லா. இன்னும் எத்தனையோ தாய் தந்தையர்கள் கபராளி ஆயிட்டாங்க யா அல்லா. அவட கபர் எல்லாம் சுவர்க்க பூங்காவோட ஆக்கிறியா அல்லா. நரக படுகொலை ஒட்டும் பாதாத்திரியா அல்லா. யாருடைய தாய் தந்தை எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நல்ல அமல்கள் கொண்டு ஆயில நீடிச்சு வையா அல்லா. திடீர் மௌத்தோட ஒட்டும் பாதாத்திரியா அல்லா. யாருடைய தாய் தந்தை எல்லாம் நோயாளிகள் ஆக்கிறார்களோ யாழ்லா மேலான ஷிஃபாவை அளிச்சிரியா அல்லா. ரப்பே ரஹ்மானே என சகோதரன் பாவம் அடிச்சிரியா அல்லா. மனைவி குழந்தைகளை பார்த்து படிச்சிரியா அல்லா. அகிலமைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை படிச்சிரியா அல்லா. முஸ்லிம்களாக வாழ வச்சிரியா அல்லா. முஸ்லிம் நோயாளியுடைய நோய்களை குணப்படுத்திரியா அல்லா. கடனாளியுடைய கடன்களை நிறைவேற்றி கொடுத்திரியா அல்லா. கஷ்டவாளியுடைய கஷ்டங்களை இல்லாமாக்கிறியா அல்லா. இஸ்லாத்தை முஸ்லிம்களை நீ கண்ணியப்படுத்திரியா அல்லா. இஸ்லாத்தை முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி எத்தனையோ விதமான திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க யா அல்லா. எத்தனையோ விதமான செயல்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க யா அல்லா. நீ ரப்பே ரஹ்மானே நீ இருக்கிறத உறுதிப்படுத்திரியா அல்லா. இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திரியா அல்லா. அதில் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லா. அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா அல்லா. ரப்பே ரஹ்மானே செய்திகள் வரதுல உண்மையா பொய்யா அவருடைய நிலைமைகள் ஒன்றுமே எங்களுக்கு விலகுது இல்லையா அல்லா. உட கைபியத்தான உதவிகள் அவங்களை செஞ்சிரியா அல்லா. இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்திரியா அல்லா. இஸ்லாத்தை முஸ்லிம்களை யாரெல்லாம் அழிக்கணுடைய திட்டம் பூட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திரியா அல்லா. உட பார்வையில ஹிதாயத் இல்லை என்று இருந்தால் உட பிடியை கடினமாக்கிறியா அல்லா. நீ இருக்கிறத நிரூபிச்சிரியா அல்லா. யார் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து அந்த மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி வந்து விட்டார்களோ குடும்பத்தில் யாழ்லா குடும்பத்தில் என உஸ்தாமான சகோதர நண்பர்கள் எத்தனை பேர் வந்துட்டாங்களோ எல்லாத்தோட இறக்கமாக நடந்துக்கோ யாழ்லா. அவட கபர் எல்லாம் சுருக்க பூங்காவனமாக்கிறியா அல்லா. நரக படுகொலை ஒட்டு வாழ்ந்து பாதாத்திரியா அல்லா. உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் கடைசி ஒரு நாள் இருக்கிறது யா அல்லா. அந்த நாள் உனக்கு பொருத்தமானதாக்கித்தா யா அல்லா. சுஜூதுல தந்திரியா அல்லா. உனக்கு குர்ஆன் தான் விருப்பம்னு சொன்னா என கடைசி பார்வையை குர்ஆன் ஆக்கித்தா யா அல்லா. சுஜூது தான் விருப்பம்னு சொன்னா கடைசி அந்த செயலாக குர்ஆன் ஆக்கித்தா யா அல்லா. யா ரஹ்மானே கலாவோட குர்ஆன் தான் விருப்பம்னு சொன்னா கடைசி பார்வையாக குர்ஆன் ஆக்கித்தா யா அல்லா. கலிமா தான் விருப்பம் என்று இருந்தால் கடைசி வார்த்தை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆக்கித்தா யா அல்லா. உன பொருத்தத்துடன் வாழ்ந்தே பொருத்தத்துடன் மன்னிக்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.